அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷ் பற்றின உண்மையெல்லாம் தெரிய கொஞ்சம் முதல்ல பதட்டப்பட்டு அழுது புலம்பி கேட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மகேஷை பழி வாங்கணும், இவ்வளோ தூரம் இவர் பண்ணியிருக்காரு, கேட்டால் எல்லாமே எனக்காகன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே ஹாலில் நின்று மகேஷ்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே இருக்கிற இடத்துல இருக்கணுமா? இப்போ பாருங்கள், இதை எடுத்து இங்கே வைக்கிறேன், அதை எடுத்து இங்கே வைக்கிறேன்னு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வீட்டையே ரெண்ட் ஆக்கணும், தலை கீழே மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு மகேஷ் எதுக்காக இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க அஞ்சலி அப்படின்னு கேட்க, என்னது நான் சைக்கோவா, நீங்கள் அதை சொல்கிறீங்களா? மக்களே பார்த்தீங்களா, வெளியே யார்கிட்டையாவது சொன்னால் உங்களை தான் அப்படி சொல்லுவாங்க எல்லாருமே, நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே வெற்றி துளசி கிட்ட பேசுகிறாரு. அவங்க ஃப்ரெண்டாக ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. வெளியே நின்று பேசிகிட்ருக்காரு. துளசி நினச்சிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கதான்னு. இவர்கிட்ட பேசினோன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் துளசியோட அம்மாவுக்கு தெரிஞ்சு, நீ இவ்வளோ நல்லது பட்ட துளசிக்கு ஏன் அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டேங்குது, நீ சொல்லலைன்றாங்க. இல்லை இருக்கட்டும்க்கா, கொஞ்ச நாள் போகட்டும், துளசி தன்னால் என்ன புரிஞ்சு பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் துளசி வெற்றி எப்போ புரிஞ்சிக்க போகிறாங்க, மகேஷோட உண்மையெல்லாம் எப்போ வெளியே வரப்போகுது, மகேஷ் இதெல்லாம் சொல்ல கோவமாயிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க, என்ன எரியுதா, இதுதான் வேணும், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் நிற்கணும், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கணும், நான் செய்கிறது செய்யணும், ஏதாச்சும் மீறி பண்ணிங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி உங்களை பற்றின மொத்த விஷயத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மகேஷ் சைலண்ட்டாக இருக்கிறாரு. அப்புறம் ரூமில் போய் கதை வச்சுக்கிறாங்க அஞ்சலி. இப்போலாம் சூப்பராக போயிட்டுருக்கு ஸ்டோரினே சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.